ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ராங்க் அண்ட் ஃபிஷ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு மீனவ கிராமம், அங்க பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போன ஒருத்தர் ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டு கிடக்குறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கலாய்க்க விடுறாங்க. அவரு ஒரு பயாலஜிஸ்டோட சேர்ந்து அந்த கிராமத்துக்கு வராரு. வந்தவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபிஷ் ஜெனட்டிக்கலி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. இதை பண்ணது யாரு, அங்க இருக்க மக்களை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் பெருசா எந்த விஷயமே கிடையாதுன்னு வேணா சொல்லலாம். தமிழ் டப்பிங் ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு அடக்க பழசான ஸ்டோரி பிளாட். சரி, பெர்ஃபார்மன்ஸ் படத்தை ஹோல்ட் பண்ணிருப்பான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்து ரசிக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி யாரோட கேரக்டருமே பெருசா எழுதல. சரி, அந்த ஷார்க் அதாவது அந்த மீன் அட்டாக் பண்ற போர்ஷன் அது நல்லா இருக்கான்னு அதுவும் பெருசா கிடையாது. விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப அப்பட்டமான விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளேயர்ஸ் அது கொஞ்சமா எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருப்பாங்க. ஒரு சில போர்ஷன்ஸா நம்மள எங்கேஜ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத ஸ்கிரீன் பிளே. இது ஓவராலா பாத்தீங்கன்னா இது பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல ரத்தம் தெறிக்க காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.